ஆக்ஷன். நான் விஷ்ணு பிரமா. உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற படைகளை கருப்பன், வீரபுத்திரன், சின்ன பொண்ணு ஓட்டக்காரன், பெரிய பொண்ணு ஓட்டக்காரன், பைரவர் எல்லாவனையும் படைகளை நெருக்கி விட்ருங்க. இன்னும் டைம் இல்லை. இந்த ஓலைச்சோடு உள்ள கணக்கு 7 சிம்மத்துக்கு அப்புறம் உள்ள கணக்கு பிரமா கணக்கு கொடுக்கணும். நான் தான் கொடுக்கேன். இதுதான் கணக்கு. இந்த படைகளை வச்சு நெரிச்சு விட்ருங்க. ஆணு பெண்ணு நெரிச்சு விட்ருங்க. அந்த மழை பெய்கிற பிரமா கணக்கு அண்ணா, மழை பெய்யல, மானிட பிறவி தலையில் அந்த சொட்டு, அந்த மழை தண்ணி மேலே வானத்திலிருந்து கீழே பொழியல, மானிட பிறவி தலையில் விழணும். அந்த பவர் உள்ள மழை தண்ணி, அந்த மழை தண்ணி பவர் மலையில் தலையில் மானிட பிறவிக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு விழுந்தாச்சு அப்படின்னா பொக்களமாக கிளம்பும். அந்த காற்று வழியாக அந்த ஏட்டில் உள்ள கணக்கு அந்த பவரை விட்டுருங்க. இந்த கணக்கு பிரமாதான் நான் கொடுக்கணும். கணக்கை கொடுத்துட்டேன். அடுத்தாப்பில் நீதிமன்ற கோர்ட்டு தலை வாசலில் மிதித்து போகிற அனைத்தும் உள்ள வழக்காடுற வரைக்கும் மூளையை மந்திரத்தால் கட்டிருங்க அண்ணா. இன்றைக்கி மங்களமாக உட்காந்துருக்கிய. வெளிநாடு போய்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு இந்த கணக்கு நாங்கள் உட்காந்து படித்து பார்க்கல. இந்த கணக்கு உள்ளே வந்தவுடனே நீங்கள் நந்தி போட்டவுடனே வந்துட்டீங்க. நீங்கள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்போ கிளம்பலாம். கணக்கு போட்டாச்சு. வெளிநாடு சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்து முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சிருங்க அண்ணா. முக்கால் சத்தியம் சந்தோஷம். நீதிமன்ற கோர்ட்டுக்கு இன்று நாள் திங்கக்கிழமை போட்டு தான் ஆகணும். அதுதான் கணக்கு. விருட்டின ஓலைச்சோடு கணக்கு ஏட்டில் உள்ள கணக்கு பார்த்த உடனே மூளையை கட்டிடுங்க. நீதிமன்ற கோர்ட்டு உள்ளே போகிற அனைத்தும் தப்பாக உள்ளே போனால் முடிச்சிருங்க, வேலையை முடிச்சிருங்க. கை நடுங்கி கையை கும்பிட்டு கடவுளே போன மக்களை, ஏழை எளிய மக்களை நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு போடுறது வாரது கையெழுத்து போடுற வரைக்கும் ஏழை எளிய மக்கள் கடவுளை நினச்சி உட்கார்றத விட்டுருங்க. அது ஏட்டில் உள்ள கணக்கு இருக்குது. அந்த கணக்கை நாங்கள் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். அரசியல்வாதி மூலையெல்லாம் கட்டியாச்சு இல்லைண்ணா? சரிங்க அண்ணா, சந்தோஷம். ஒன்று விடாமல் இப்போ செதற விடுவிய, அதுதான் கணக்கு. அந்த மலை வீழ்ச்சி மேலே பொலியில் மானிட பிறவிக்கு தலையில் விழணும். விழுந்தோடனே அந்த பொக்களம் கிளப்பி விடணும். காற்று மூலியமாக அந்த காய்ச்சல் வரணும். எல்லாவனும் மானிட பிறவி இந்த செம்மத்தில் மொட்டை போட இப்படித்தான் நீங்கள் வைப்பீங்க. அதுதான் கணக்கு. இவன் எல்லா கோயிலையும் கெடா வெட்டி மொட்டையை போட்டு பூமியை அழித்து விவசாயத்தை அழித்து 2ஆம் நம்பரை திரிச்சு பூரா கொடியை தூக்கி ஓட்ட முத்திரை எல்லாம் போட்டு இந்த தலையை வச்சுட்டானே போகிறான். அப்போ அந்த தலையை மொட்டையை அடிக்கணும். அப்போ மொட்டையை அடிக்க இறக்கிருங்க. நீதிமன்ற கோர்ட்டில் புரிஞ்சுக்கோங்கப்பா. மொட்டையை அடிக்க விட்டுட்டாருன்னா என்ன அர்த்தம்? நீயே தப்பு செஞ்ச, நீயே தண்டனை வாங்கு, நீயே மொட்டையாக போடு. அதான் கணக்கு. புரிஞ்சு பார்த்துக்கோங்கப்பா. படிச்சிருக்கிய கோர்ட்டில் நீதிபதி, சர்ச்சி, ஆணு பெண்ணு கோர்ட்டார், கீழே வழக்கறிஞர். நல்லா புரிஞ்சிக்கோ. தப்பாக கணக்கு நான் கொடுக்கலன்ட்டார். நான் ஜட்ஜியாக உட்காந்துருக்கேன், கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் எடுக்கலை அப்படிங்கிற கணக்கு முற்றுப்புள்ளி வைக்கார். அது வைப்பார். பார்த்துக்கிட்டே இருப்பார், கணக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். தண்டனைக்கு உள்ள கணக்கு இவர் பவரால் கடவுள் விட்டுருவார். தண்டனை வாங்கி தீர்ந்துக்கோ, தண்டனை வாங்கி அனுபவிச்சு போ. அப்போ மொட்டை போடுறது உன் கையால். நீ தப்பு செஞ்சுருக்க, நீ தப்பு செஞ்ச கணக்கு நீயே உன் கையால் மொட்டையை போட்டு தீர்த்துக்கோ அப்படின்ட்டார். யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ.